ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சேனல். இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி ஒரு 100 கிராம் உரிச்சிருக்கேன். அதோட மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். உப்புமாக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயை அதோடு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்ச எல்லா காயுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம காயெல்லாம் நல்லா வேக வேணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். காய் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உப்புமா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்காக தயிர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இதோட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். பாருங்கள், இப்போ நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை போட்டு கிளறிடலாம். கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இதோட தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் எதுனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக சூப்பராக கிச்சடி ரெடியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.